மரணப்படுக்கையில ஒருத்தர் போய் சொல்வாரா? அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் லீகலா வேலிடா? யார் யார்கிட்ட எல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லலாம்? அப்படி அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கோர்ட் முன்னாடி ஒரு வேலிடான எவிடன்ஸா ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? வணக்கம், நாங்க வக்கீல் கேட்வி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டையிங் டிக்ளரேஷன், மரண வாக்குமூலம். மரண வாக்குமூலம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒருத்தர் சாகுற தருவாயில ஒரு மரணத்தோட விளிம்புல இருக்கும்போது என்னோட சாவுக்கு இதெல்லாம் தான் காரணம், இதெல்லாம் தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னா அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து மரண வாக்குமூலம் ஆயிடும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஹியர்சே எவிடன்ஸ் அப்படின்னு ஒரு எவிடன்ஸ்க்கு வந்து டோட்டலாவே ஒரு எக்ஸெப்ஷனா இருக்கு. ஹியர்சே எவிடன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து ஒருத்தவங்க சொல்லி இன்னொருத்தவங்க அந்த எவிடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த எவிடன்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கோர்ட் முன்னாடி ஒரு வேலிடான எவிடன்ஸை எடுத்துக்கவே மாட்டாங்க. இப்போ இவர் சொன்னவர் வந்து இறந்த அந்த காரணத்தினால அந்த எவிடன்ஸை வந்து நம்மளுக்கு வந்து ஹியர்சே எவிடன்ஸுக்கு கீழே ஒரு வேலிடான எவிடன்ஸா வந்து அட்மிட் பண்ணிக்குவாங்க. இந்த மரண வாக்குமூலம் டையிங் டிக்ளரேஷன் வந்து நம்ம சட்டத்துக்கு கீழே எங்க டீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, செக்ஷன் 32 சப்செக்ஷன் 1 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 கீழே இது ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸா வந்து நம்மளுக்கு டீல் பண்றாங்க. இந்த ஒரு டையிங் டிக்ளரேஷனை வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான, அதாவது ஒரு உண்மையான ஒரு எவிடன்ஸா வந்து கோர்ட் வந்து பாக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது ஒரு லீகல் டேர்மை பேஸ் பண்ணி தான். அந்த லீகல் மேக்ஸிம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீமோ மாரிட்டஸ் பிரிசம்ப்டர் மென்ட்ரி. அதாவது இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, no person will meet his maker with a lie in his mouth. அதாவது எந்த ஒரு மனுஷனுமே வந்து பொய் சொல்லிட்டு தன்னை படைச்சவனை வந்து பார்க்க போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு எவிடன்ஸை வந்துட்டு ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸா வந்து நம்மளுக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த எவிடன்ஸ் வந்து யார் யார்கிட்ட எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு டையிங் டிக்ளரேஷன் வந்து நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்னா அது அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் மஜிஸ்ட்ரேட் முன்னாடி தான் வந்து நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்போ என்னால வந்துட்டு அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் மஜிஸ்ட்ரேட்டை வந்து என்னால கான்டாக்ட் பண்ண முடியல, அந்த இடத்துல வந்து அந்த டாக்டரும் யாருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அந்த போலீஸும் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்ற சிச்சுவேஷன்ல அவங்க என்னால மஜிஸ்ட்ரேட்டை வந்து ப்ரொக்யூர் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி அவர் உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும் அப்படின்ற ஒரு தருணத்துல வந்துட்டு அவங்க தாராளமா அந்த போலீஸ் கிட்டே வந்து சொல்லலாம். போலீஸ் வந்து டையிங் டிக்ளரேஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ என்னால வந்து போலீஸையும் கான்டாக்ட் பண்ண முடியல, மஜிஸ்ட்ரேட்டும் கான்டாக்ட் பண்ண முடியல, இன்னும் சில நிமிஷத்துல வந்து அவர் உயிர் இறக்குற தருணத்துல இருக்கிறாரு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல டாக்டரே வந்துட்டு கூட தாராளமா வந்துட்டு அந்த டையிங் டிக்ளரேஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ரெக்கார்ட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னா, அவர் அந்த கேஸ் பேப்பர்ஸ்ல வந்து அதை வந்து எழுதிடணும். அதை ஒரு எவிடன்ஸா வச்சு கோர்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க கேஸை. இப்போ நம்மளுக்கு இந்த டையிங் டிக்ளரேஷன் வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு சில கண்டிஷன்ஸ் அண்ட் இப்படி எல்லாம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது என்ன எல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டையிங் டிக்ளரேஷன் வந்து மஜிஸ்ட்ரேட் வந்து கேட்கும்போது ஜென்ரலாவே அது வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல தான் இருக்கும். அதாவது யார் பண்ணா, எப்படி பண்ணா, என்ன நடந்தது, எங்க நடந்தது, ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அதை தான் வந்து அந்த இறக்க போறவர் வந்து சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்ல கொடுக்க முடியல, அதை இறக்க போறவர் வந்து அவரா வந்து எல்லா விஷயத்தையுமே ஒரு நரேஷன் மாதிரி ஒரு நரேட்டிவ் மாதிரி சொல்றாரு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல ஜட்ஜும் வந்து அதை விட்டுருவாங்க. ஏன்னா நரேஷன்ல சொல்றது வந்து இன்னும் நேச்சுரலா இருக்கும் அப்படின்றனால கோர்ட் வந்து அதை ஒரு வேலிடான எவிடன்ஸா எடுத்துக்குவாங்க. இப்போ அவரால் வந்துட்டு ஒரு எவிடன்ஸ் வந்து வாயத்தை வந்து பேசி அவரால் கொடுக்க முடியல, அவர் வந்து பேச்சு வராம இருக்கு. இப்போ தாக்க வந்தவங்க வந்து அவரோட தொண்டையில அடிச்சு அவரால் பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குன்னும் போது அவர் வந்து வெறும் சயின்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ், அதாவது செய்கை மூலியமா கூட அவர் வந்து இவங்க தான் எனக்கு கொண்டாங்க, இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்றதும் கொடுக்கலாம். அதுவும் ஒரு வேலிடான டையிங் டிக்ளரேஷன் தான். இப்போ வந்து அவங்க ஒரு வேற ஒரு லாங்குவேஜ்ல, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம தமிழ்ல டையிங் டிக்ளரேஷன் அவரால் கொடுக்க முடியல, ஒரு ஹிந்திலேயோ இல்லைனா வந்து கன்னடத்துலயோ அவர் கொடுக்குறாரு அப்படின்னும் போது அதை வந்து ஒரு இன்அட்மிசிபிளான ஒரு எவிடன்ஸா நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸா நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். அண்ட் அவங்க டையிங் டிக்ளரேஷன் கொடுக்கும்போது அவங்க டையிங் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு அவர் இறந்துட்டா மட்டும்தான் அந்த டையிங் டிக்ளரேஷன் வந்து நம்மளுக்கு வேலிட். அவர் கொடுத்துட்டு இறக்கல அப்படின்னும் போது அந்த பேர்லயே நம்மளுக்கு இருக்கு, அவர் இறக்கலான்னும் போது அது வந்து இன்அட்மிசிபிளான ஒரு எவிடன்ஸா நம்மளுக்கு மாறிடும். அண்ட் இப்போ டையிங் டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது என்ன ஃபேக்ட்ஸோ, அதாவது அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்த மட்டும்தான் அவர் பேசணும். அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தி பேசாம அவர் வேற எதனா பத்தி பேசி அவர் சொல்லிட்டு இறந்துட்டாரு அப்படின்னும் போது அது நம்மளுக்கு ஒரு வேலிடான டையிங் டிக்ளரேஷன் கிடையாது. அண்ட் ஒரு டையிங் டிக்ளரேஷன் சொல்லும் போது அவங்க வந்து அதை ஃபுல்லா சொல்லணும். இப்போ ஒரு பாதியா சொல்லிட்டு அவர் அந்த பாதியிலேயே வந்து இறந்துட்டாரு, அந்த டையிங் டிக்ளரேஷன் வந்து நம்மளுக்கு இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல அந்த டையிங் டிக்ளரேஷனை வந்து நம்மளால வேலிடா கன்சிடர் பண்ண முடியாது. அண்ட் இப்போ ஒரு எஃப்ஐஆர் கூட வந்து நம்மளுக்கு ஒரு டையிங் டிக்ளரேஷனா எடுத்துக்கலாம். அந்த எஃப்ஐஆர் எப்படி ஒரு டையிங் டிக்ளரேஷனா அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்கேஸ் இப்போ ஒருத்தவங்களை வந்து வெட்ட வராங்க அப்படின்ற சிச்சுவேஷன்ல அவர் வந்து நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறாரு.
அவர் அப்படி ஓடும்போது அந்த போலீஸ்ல வந்துட்டு என்னை இப்படி ஒருத்தவங்க துரத்திட்டு வராங்க, என்னை இவங்க வெட்டிட்டாங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது அந்த போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இமீடியட்டா அவங்க பேர்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அதை சொல்லி முடிச்சுட்டு அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்கல்ல போலீஸ், அதை கூட அவங்க வந்து ஒரு டையிங் டிக்ளரேஷனா கோர்ட் முன்னாடி ஒரு வேலிடான எவிடன்ஸா அவங்க வைக்கலாம். ஸோ இப்போ மேலே சொன்ன கண்டிஷன்ஸ் தவிர இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதாவது இந்த டையிங் டிக்ளரேஷன் வந்து எப்போ வேலிடா இருக்கும், எப்போ இன்வேலிடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டையிங் டிக்ளரேஷன் கொடுக்கும்போது அந்த டையிங் டிக்ளரேஷன்ல வந்து தன்னோட காஸ் ஆஃப் டெத், தன்னோட இறப்புக்கு என்ன காரணம் அப்படின்றத வந்து அவர் ப்ராப்பரா சொல்லியிருக்கணும். அவர் அப்படி சொல்லலை அப்படின்னா அது வந்து ஒரு இன்வேலிடான டையிங் டிக்ளரேஷன் ஆயிடும். இப்போ நம்ம டையிங் டிக்ளரேஷன் கொடுக்குறவங்க வந்துட்டு ஒரு அன்சவுண்ட் மைண்ட், அதாவது ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒருத்தர் வந்து டையிங் டிக்ளரேஷன் கொடுக்குறாருனாலும் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, அதாவது ஒரு மைனர் வந்துட்டு டையிங் டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே அது வந்து நம்மளுக்கு ஒரு இன்வாலிடான டையிங் டிக்ளரேஷன் ஆயிடும். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டையிங் டிக்ளரேஷன் கொடுக்கும்போது அது வந்து கன்சிஸ்டண்டா இருக்கணும். டையிங் டிக்ளரேஷன் ஆரம்பிச்சதுல இருந்து அது நடுவில் சொல்லிட்டு இருக்கும் போதே பின்ன அது வந்து முடியும் போது இது இந்த எல்லா டைம்லயுமே வந்துட்டு அவர் ஒரே விஷயத்தை தான் சொல்லணுமே தவிர மாத்தி சொல்லக்கூடாது. கன்சிஸ்டண்டா இருந்தா மட்டும்தான் அது வேலிடான டையிங் டிக்ளரேஷன். ஃபோர்த் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லும் போது டவுட்ஃபுல்லா சொல்லக்கூடாது. இவர் வந்து என்ன கொல்ல வந்திருக்கலாம், இவர் வந்து என்ன செய்ய வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஃபுல்லா இந்த விஷயமே சொல்லாம இவர் தான் என்ன கொல்ல வந்தாரு, இவர் தான் இந்த பிளான் செஞ்சாரு அப்படின்ற மாதிரி ஆன் டாட்டா விஷயம் சொன்னா மட்டும்தான் அது வந்து ஒரு வேலிடான டையிங் டிக்ளரேஷனா கன்சிடர் பண்ணுவாங்க. அஞ்சாவதா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க டையிங் டிக்ளரேஷன் கொடுக்கும்போது தன்னோட இறப்புக்கு காரணம் என்ன அப்படின்றத பத்தி மட்டும் தான் அவங்க பேசணுமே தவிர இன்னொருத்தவங்களோட இறப்புக்கு காரணம், இப்ப அவரு கூட வந்து வேற யாராவது இறந்துருந்தாங்க, இப்ப அவங்க கூட வந்து வேற யாராவது தாக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களோட இறப்பை பத்தி மட்டுமே இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, தன்னோட இறப்பை பத்தி அவர் எதுவுமே பேசல அப்படின்ற சிச்சுவேஷன்ல அது வந்து ஒரு வேலிடான டையிங் டிக்ளரேஷனா நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம டையிங் டிக்ளரேஷன் கொடுக்கும்போது இறப்புக்கு முன்னாடி அவர் டையிங் டிக்ளரேஷன் கொடுக்கறதுக்கு ஃபிட்டா இருக்காரு அப்படின்றத வந்துட்டு டாக்டர் வந்து சர்டிஃபை பண்ணணும். அப்படி டாக்டர் சர்டிஃபை பண்ணியிருந்தா மட்டும்தான் அது வந்து ஒரு வேலிடான டையிங் டிக்ளரேஷன் ஆயிடும். அண்ட் டையிங் டிக்ளரேஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கும்போது ஜென்ரலா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னாடி எல்லாம் வந்து மெஜிஸ்ட்ரேட் வந்து சொல்ல அவர் கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்லயோ இல்லை நரேஷன் ஃபார்மேட்லயோ வந்துட்டு அதை எழுதிக்குவாங்க. இப்பெல்லாம் வந்துட்டு அது எழுதணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. டையிங் டிக்ளரேஷன் கொடுக்கும்போதே மெஜிஸ்ட்ரேட் அதை ரெக்கார்ட் பண்ற மாதிரியே ஆடியோ ரெக்கார்டிங்கும் வீடியோ ரெக்கார்டிங்கும் வந்து நம்மளுக்கு பண்றாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு வேலிடான டையிங் டிக்ளரேஷனா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டையிங் டிக்ளரேஷன் கொடுக்கறது வந்து தன்னோட சுயமான ஒரு இதில் வந்து கொடுக்கணும். யாராவது நம்மளை தூண்டி விட்டதோட பேர்லையோ, இப்போ நம்மளுக்கு வேற யாராவதோட பழைய பகை, ஸோ அந்த மாதிரி இருக்கு ஏதாவது ஒரு ப்ராம்ப்டிங்கோ இல்லை யாராவது ஒரு தூண்டுதல் பேர்லையோ வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடாது. தன்னோட சாவுக்கான காரணத்தை பத்தி மட்டும் பேசி உண்மையா கொடுக்கறது மட்டும்தான் ஒரு வேலிடான டையிங் டிக்ளரேஷனா ஆகும். இப்போ நாங்கள் மேலே பகிர்ந்துக்கிட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இப்போ உங்களுக்கு ஏதாவது சட்ட உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக www.vakilgateway.com அப்படின்ற எங்கள் வெப்சைட்டை வந்து தொடர்பு கொள்ளலாம். அதோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.